வாடகை வீடு விவகாரத்தில் தலையிட்டதாக நடிகர் தனுஷ் மீது தொடரப்பட்ட வழக்கில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சென்னை போயஸ் தோட்டத்தில் நளினா ராமலட்சுமி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அஜய்குமார் லூனாவத் என்பவர் வசித்து வந்தார். இந்த வீட்டை நடிகர் தனுஷ் வாங்கியுள்ளதால் உடனடியாக காலி செய்யுமாறு எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி தங்களை வலியுறுத்தியதாக அஜய்குமார் லுனாவத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு காணொலி மூலமாக நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டு விட்டதாகவும் வீட்டின் சாவி கடந்த 31ஆம் தேதி அன்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இதையடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. பிரதான் மந்திரி ஃபாசல் பீம யோஜனா திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீட்டு செய்த விவசாயிகளுக்கு காப்பீடு நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்க மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி, கந்தசாமி உள்ளிட்ட 19 விவசாயிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனியின் மண்டல மேலாளர் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.